உலகிற்கு இந்தியா அளித்த கொடை தமிழ் என்று பிரதமர் மோடி பேச்சு. தமிழ் இலக்கியங்கள் காலத்தால் அழியாதவை என்றும் புகழாரம். Tamil literature is eternal and Tamil culture is global. தமிழர்கள் தங்கள் திறமையின் மூலம் மனித குலத்திற்கு சேவையாற்றி வருவதாக பிரதமர் மோடி பேச்சு. குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன், மத்திய அமைச்சர்கள் ஜெய்சங்கர், நிர்மலா சீதாராமன், முருகன் ஆகியோர் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் என பெருமிதம். फाइनेंस मिनिस्टर निर्मला सीतारामन जी, डॉक्टर मुरुगन, our Minister of State for Information and Broadcasting, are all, they are from Tamil Nadu. In the same way, the members of the Tamil diaspora in Malaysia are serving the society in various fields. மலாயா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் இருக்கை நிறுவப்பட்டதை சுட்டிக்காட்டி பிரதமர் மோடி பேச்சு. இந்திய பாரம்பரியத்தை மேலும் வலுப்படுத்த திருவள்ளுவர் மையம் விரைவில் அமைக்கப்படும் என்றும் அறிவிப்பு. In fact, the Tamil diaspora had been here for many centuries. Inspired by this history, we are proud to have established the Tiruvalluvar chair in the University of Malaya. எம்ஜிஆர் நடித்த திரைப்படங்களின் பாடல்களை விரும்பி பாடுபவர் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம். இந்திய திரைப்படங்களும் இசையும் மலேசியாவில் பிரபலமாக இருப்பதை சுட்டிக்காட்டி மோடி பேச்சு. You all know that Prime Minister Anwar Ibrahim sings very well. They were pleasantly surprised. Videos of him singing an old Hindi song in India went viral. He also loves Tamil songs of the legendary MGR. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி ஏன் தொடர வேண்டும் என்பதற்கு திமுக இளைஞரணி தென்மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம். இதுக்காக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதான் தமிழ்நாட்டில் தொடரணும். தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் நிச்சயமா ஏதாவது ஒரு திட்டத்தில் பயனடையக்கூடிய வகையில நம்முடைய அரசு செயல்பட்டு இருக்கு. பெண்களின் உழைப்புக்கு அங்கீகாரமா மகளிர் உரிமை தொகை, அவங்க சுதந்திரமா பயணம் செய்ய கட்டணமில்லா விடியல் பயணம், சொந்த ஊரை விட்டு வெளியூர்ல பணிபுரியக்கூடிய பெண்கள் பாதுகாப்பாக தங்க மாவட்டந்தோறும் தோழிகள் விடுதி, அரசு பள்ளி மாணவர்கள் காலையில சேர்ந்தா மாதம் 1000 ரூபாய் புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டம். நீங்க கெத்தா சொல்லலாம், இந்தியாவில நாட்டில் அனைத்து துறைகளிலும் முன்னேறிய தமிழ்நாடுதான் சூப்பர் ஸ்டார் ஸ்டேட் என பெருமிதம். எக்கனாமிக்ஸ் மாதிரி இன்டர்நேஷனல் மேகசின்ல வரக்கூடிய அந்த செய்திகளானாலும் சரி, எல்லா ரேங்க்லயும் தமிழ்நாடு தான் டாப். தமிழ்நாடு தான் சூப்பர் ஸ்டார். தமிழ்நாடு தான் சூப்பர் ஸ்டார் ஸ்டேட். அனைத்து துறைகளையும் தமிழ்நாடு முன்னேறி இருக்கு. இதை நீங்க எங்க வேணாலும் போய் நெஞ்சு நிமிர்த்தி சொல்லலாம். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு எதுவும் வழங்காத என்டிஏ கூட்டணிக்கு பூஜ்ஜியத்தை பரிசாக வழங்குவோம். திமுக இளைஞரணி தென் மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முழக்கம். 50% கொடுங்க, நீட்ல இருந்து விலக்கு கொடுங்க, மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி கொடுங்க, தொகுதி மறுவரையில் தமிழ்நாட்டினுடைய தொகுதி அளவு குறைக்கப்படாதுன்னு நாடாளுமன்றத்தில் வாக்கு கொடுங்க, கீழடி அறிக்கையை கொடுங்க, கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு கேட்கிறோம். ஆனா அவங்க நமக்கு கொடுத்தது என்ன? வெறும் 0. அப்ப நாமளும் அவங்களுக்கு எலெக்ஷன் அதே தானே திருப்பி கொடுக்கணும். பாஜக மட்டுமில்லாம ஒட்டுமொத்தமா என்டிஏ கூட்டணியும் 2024 நாடாளுமன்ற தேர்தல் போலவே சட்டமன்ற தேர்தலையும் 0 ஆகணும். தமிழ்நாட்டிற்கு 0 சொன்ன மத்திய அரசுக்கு எதிராக குரல் கொடுக்காமல் பாஜகவின் கிளை செயலாளராக இபிஎஸ் மாறிவிட்டதாக முதலமைச்சர் கடும் தாக்கு.
நானும் ரவுடிதான் என்பது போல தாம் தான் என்டிஏ கூட்டணிக்கு தலைமை என இபிஎஸ் புலம்புவதாக விமர்சனம். தமிழ்நாட்டுக்கு ஜீரோ சொன்ன ஒன்றிய அரசை எதிர்த்து குரல் கொடுக்காம பாஜகவுடைய கிளை செயலாளராக மாறி இருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி இப்ப முழுசா என்டிஏ பழனிசாமியாக மாறி இருக்கிறார். நானும் ரவுடி தான் அப்படின்னு சொல்ற மாதிரி மைக்கு முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு நான் தான் கூட்டணிக்கு தலைமைன்னு சொல்லிட்டு இருக்காரு. சொல்லல, புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு. மாநில அரசுதான் 40 விழுக்காடு நிதி தர வேண்டும் என 100 நாள் வேலை திட்டத்தில் மாற்றம் செய்யப்பட்டது இபிஎஸ்க்கு தெரியுமா என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. சட்டத்தில் என்ன திருத்தம் கொண்டு வரப்பட்டது என தெரியாமல் 150 நாட்கள் வேலை தருவோம் என அறிவித்து ஓனரை மிஞ்சிய லேபராகிவிட்டதாக விமர்சனம். 100 நாள் வேலை என்பது உரிமையா இருந்தபோது அப்ப 50 நாள் கூட பாஜக அரசு வேலை தரல. இப்ப எப்படி 120 நாள் கொடுப்பாங்க? இதுல என்னன்னா இனி மாநில அரசு தான் 40 விழுக்காடு நிதியை தரணும்னு வேற மாத்தி இருக்கிறாங்க. இதெல்லாம் பழனிசாமி அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? என்ன சட்டம் என்ன திருத்தம் செஞ்சிருக்காங்கன்னு ஒண்ணுமே தெரியாம இவர் வந்தா 150 நாட்களுக்கு உயர்த்துவோம் வேற அறிவிச்சிருக்கிறாரு. ஓனரை மிஞ்சின லேபரா இருக்காரு பழனிசாமி அவர்கள். இப்போ குழந்தைகள் பலூன் போல புதிதாக கட்சிகள் உருவாவதாக உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். தேர்தல் முடிந்ததும் அந்த கடைகள் காலியாகிவிடும் என்றும் விமர்சனம். வியாபாரம்லாம் பண்ணுவாங்க, பலூன் எல்லாம் ஊதி குழந்தைங்களுக்கு எல்லாம் ஷோ காட்டுவாங்க. அது மாதிரிதான் இன்னைக்கு தேர்தல் வந்தோடனே தேர்தல் திருவிழானால தமிழ்நாட்டில் புதுசா கடை விரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எப்படி திருவிழா டைம்ல போட்ட கடையெல்லாம் திருவிழா முடிஞ்சோடனே எல்லாம் கடையெல்லாம் காணா போயிடும். அதே மாதிரி இந்த தேர்தல் முடிஞ்சதும் அந்த கடை அனைத்தும் காலி ஆயிடும். கொள்கை கட்டுப்பாடு லட்சியம் இல்லாத கூட்டத்தால் தமிழ்நாட்டிற்கு பயனில்லை என திமுக இளைஞரணி தென்மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. வெற்று கூச்சலிடும் அவர்களால் அவர்களுக்கே பயனில்லை என தவேகாவினர் குறித்து மறைமுக விமர்சனம். எந்த அமைப்பு பலமும் இல்லாம, எந்தவித கட்டுப்பாடும் இல்லாம, கொள்கைனா என்ன லட்சியம்னா என்னன்னு எதுவுமே தெரியாம வெற்று கூச்சல் போடுகின்ற ஒரு கூட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சுத்திக்கிட்டு இருக்கு. அவங்களால தமிழ்நாட்டுக்கு எந்த வித பயனும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அவங்களால அவங்களுக்கே எந்த பயனும் கிடையாது. மோடி அமித்ஷா கால்களை பார்த்து நடந்தால் முட்டு சந்தில் தான் போய் நிற்க வேண்டும் என இபிஎஸ்க்கு உதயநிதி பதிலடி. 10 தோல்வி பழனிசாமி, மொத்த தோல்வி மோடி என கடும் விமர்சனம். நீங்க திரு மோடியுடைய காலையும் திரு அமித்ஷாவுடைய காலையும் பார்த்துட்டே நடந்தீங்கன்னா உங்களை மாதிரி முட்டு சந்தில தான் போய் நிக்க முடியும். இவ்வளவு நாளா அதிமுக பாஜகவுடைய கிளையா இருந்துச்சு. இன்னைக்கு அதிமுக பாஜகவோட இலையா மாறிடுச்சு. தமிழ்நாட்டில் 10 தோல்வி பழனிசாமியும் மொத்த தோல்வி மோடியும் என்னதான் கூட்டணி வச்சாலும் தமிழ்நாட்டுக்குள்ள உங்களை ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க. திமுக ஆட்சிக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் செய்ய ஊராட்சி செயலர்கள் 125 நாள் வேலை உறுதி திட்ட பணியாளர்களை பயன்படுத்துவதால் மாவட்ட ஆட்சியர்கள் நடவடிக்கை எடுக்குமாறு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். வருகிற 17ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவை கூடும் என அறிவிப்பு. அன்றைய தினமே இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையினுடைய அடுத்த கூட்டத்தொடர் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு சென்னை தலைமைச் செயலக வளாகத்தில் அமைந்துள்ள சட்டப்பேரவை மண்டபத்தில் கூட்டியுள்ளேன். 2026-27ஆம் ஆண்டுக்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கையினை மாண்புமிகு தமிழக நிதி மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்களால் அன்றைய தினம் சட்டமன்றத்திலே அந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கை வாசித்து அளிக்கப்படும்.
மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்தை வஞ்சித்திருப்பதாக கூறி வரும் 12ஆம் தேதி திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் அறிவிப்பு. கல்வி நிதி, 100 நாள் வேலை திட்ட நிதியை தராமல் தமிழகத்தின் வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு ஒரு பைசா கூட தரவில்லை எனவும் குற்றச்சாட்டு. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயரை மாற்றம் செய்த மத்திய பாஜக கூட்டணி அரசை கண்டித்து காங்கிரஸ் பாத யாத்திரை. திருச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் ஏராளமானோர் ஊர்வலம். மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கியதற்காக வன்மையாக கண்டித்து இதோ தலைவர் ராஜேஷ் மாநில தலைவர் அவர்கள் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். மத்தியில் ஆட்சி செய்யும் பிஜேபி அரசு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலே மக்களுக்காக வழங்கிய 100 நாள் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்பது உருப்படாத திட்டம் என பாமக தலைவர் அன்புமணி காட்டம். பயனற்ற ஓய்வூதிய திட்டத்திற்கு பாராட்டு விழா நடைபெற உள்ளதாகவும் கண்டனம். கரூர் மாவட்டம் சிவாயத்தில் ரவுடி எம்எல்ஏ பழனியாண்டி மற்றும் குண்டர்களின் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட நியூஸ் தமிழ் செய்திக்குழு மீது வழக்கு பதிவு. எம்எல்ஏ ஆதரவாளர்கள் அளித்த பொய் புகாரில் போலீசார் நடவடிக்கை எடுத்ததால் அதிர்ச்சி. கரூரில் நியூஸ் தமிழ் செய்திக்குழு தாக்கப்பட்ட விவகாரத்தில் ரவுடி எம்எல்ஏ பழனியாண்டியை காப்பாற்ற முயற்சியா? எம்எல்ஏ தரப்புக்கு எதிராக ஆதாரங்கள் இருந்தும் பாரபட்ச நடவடிக்கை என குளித்தலை காவல்துறை மீது புகார். நியூஸ் தமிழ் செய்திக்குழு மீதான கொலை முயற்சி தாக்குதல் சம்பவத்தை நீர்த்து போகச் செய்கிறதா காவல்துறை? குளித்தலை காவல் நிலையம்தானே பார்த்துக் கொள்ளலாம் என ரவுடி எம்எல்ஏ பழனியாண்டி மகன் அசால்ட்டாக பேசிய ஆடியோ. எங்க கை வச்சதான் கரெக்ட். அவனை அடிக்கணும் தெரியும் நமக்கு என்ன ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்போம். என்ன சொல்றா இந்த ஸ்டேஷன்ல அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாவணும். எங்க நடந்துச்சு அதானே சம்மந்த போலீஸ் ஸ்டேஷன் அது. நியூஸ் தமிழ் செய்திக்குழு மீது கொடூர தாக்குதல் நடத்திய ரவுடி எம்எல்ஏ பழனியாண்டி தரப்பிடம் விசாரணை நடத்தக்கூட காவல்துறை தயங்குவது ஏன்? கேமராவை கொண்டு எம்எல்ஏ தாக்கிய காட்சிகள், சிசிடிவி ஆதாரங்களை அழிக்க எம்எல்ஏ மகன் மிரட்டல் விடுத்த பின்னரும் மௌனமாக இருப்பதாக புகார். கரூர் குவாரி முறைகேடு தொடர்பாக படம் பிடித்ததால் ட்ரோனை கண்டு அஞ்சும் எம்எல்ஏ பழனியாண்டி. செய்தியாளர்களை பார்த்தும் ட்ரோன் கேமரா பிடிக்காது என கூறிவிட்டு நகர்ந்த காட்சி. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே திருமணமான 5 மாதத்தில் இளம்பெண் மர்ம மரணம் தொடர்பாக கணவர் காதலியுடன் கைது. கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்ததால் இருவரும் திட்டமிட்டு கொலை செய்ததாக போலீசில் வாக்குமூலம். ராமேஸ்வரத்திலிருந்து திருச்சி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையோரம் உள்ள மைல்கல்லில் தமிழ் புறக்கணிப்பு. ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் மட்டுமே ஊர் பெயர்கள் எழுதப்பட்டிருந்ததால் தமிழர்கள் அதிர்ச்சி. பாஜகவை ஒருபோதும் தமிழ் மண்ணில் காலூன்ற தமிழ் மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என செல்வ பெருந்தகை பேச்சு. தமிழகத்தில் கூட்டணி குறித்தும் எத்தனை சீட் என்பது குறித்தும் அகில இந்திய தலைமை முடிவு செய்யும் என விளக்கம். கூட்டணிக்கான மண் இல்லை. பாஜகவை ஒருபோதும் தமிழ் மண்ணில் கால் ஊன்ற தமிழ் மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்களில் தீவிரமாகும் செயற்கை நுண்ணறிவு அச்சுறுத்தல். உள்துறை உயரதிகாரிகளுக்கு நாடாளுமன்ற குழு அழைப்பாணை. மும்பை மாநகராட்சி மேயராக போட்டியின்றி தேர்வாகிறார் ரிது தாவடே. 44 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜகவுக்கு மாநகராட்சி மேயர் பதவி. ரஷ்யா யுக்ரைன் இடையே ஜூன் மாதத்திற்குள் அமைதி ஒப்பந்தம் ஏற்படும் என ஜெலன்ஸ்கி நம்பிக்கை. ஒருவேளை ஒப்பந்தம் கையெழுத்தாகாவிட்டாலும் அமெரிக்கா அழுத்தம் கொடுக்கும் என்றும் உறுதி. புயல் மற்றும் கனமழை காரணமாக வெள்ளத்தில் தத்தளிக்கும் ஸ்பெயின். 2 மாகாணங்கள் வெள்ளத்தில் மூழ்கி கிடக்கும் ட்ரோன் காட்சிகள். இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் வெற்றியுடன் தொடங்கியது இந்திய அணி. குரூப் ஏ பிரிவு ஆட்டத்தில் அமெரிக்க அணியை 29 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. T20 உலகக்கோப்பை லீக் ஆட்டத்தில் ஸ்காட்லாந்தை 147 ரன்களில் சுருட்டிய வெஸ்ட் இண்டீஸ் அணி. ஹெட்மேயரின் அதிரடி அரை சதத்தால் 35 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி.
உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று 3 ஆட்டங்கள். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நியூசிலாந்து, ஆப்கானிஸ்தான் அணிகள் பலப்பரீட்சை. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை விலைக்கு வாங்கும் இங்கிலாந்து நிறுவனம். 16,300 கோடி ரூபாய்க்கு வாங்க கால்பந்து நிறுவனமான மான்செஸ்டர் யுனைடெட் முன்வந்திருப்பதாக தகவல். சென்னையில் சவரன் தங்கம் 1,15,360 ரூபாய்க்கு விற்பனை. கடந்த ஞாயிற்றுக்கிழமையோடு ஒப்பிடுகையில் சவரனுக்கு 3,840 ரூபாய் குறைவு. 1 கிலோ வெள்ளி 2,80,000 ரூபாய்க்கு விற்பனை. உச்சத்தை தொட்ட வெள்ளி விலை கடந்த வாரத்தில் இறங்குமுகம். தமிழகத்தில் 4 நாட்களுக்கு வறண்ட வானிலை நிலவும் என வானிலை மையம் தகவல். பனிமூட்டம் படிப்படியாக குறைந்து வெப்பநிலை உயரும் என கணிப்பு. மும்பையில் RSS நூற்றாண்டு விழா. பாலிவுட் நடிகர் சல்மான் கான் பங்கேற்பு. மோடி வரவேற்பு நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கானோர் இந்திய பாரம்பரிய நடனமாடிய காட்சிகள். ஜப்பானில் பொதுத் தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கியது. பெண் பிரதமர் சனே தகாய்ச்சி செல்வாக்கை தக்கவைக்க முயற்சி.